மிக உணர்வுபூர்வமான நிகழ்வாக மாபெரும் உதயம் என்கின்ற தொனியில் இன்றைக்கு அமேஸ் என்கின்ற பெயரிலே ஆரோக்கிய மாதா ஐஏஎஸ் அகாடமி என்கின்ற ஒரு மகத்தான பயிற்சி மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடக்க விழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தஞ்சை மறைமாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மேதகு ஆயர் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற திருச்சி கிழக்கு சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் இனிகோ இருதயராஜ் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்திலே பேசி அமர்ந்திருக்கின்ற தாராபுரம் கோட்டாட்சியர் அன்பிற்குரிய சகோதரர் ஃபெலிக்ஸ் ராஜா அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முதன்மை குரு அருள் திரு ஜெரால்ட் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வை தொகுத்து வழங்குகின்ற நம்முடைய அன்பிற்குரிய மரியாதைக்குரிய அருள் திரு தஞ்சை டோமி அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே ஊக்கமூட்டக்கூடிய குறும்படத்தை இங்கே நமக்கு போட்டு காண்பித்து ஊக்கமூட்டிய அன்பிற்குரிய சகோதரர் ஜான் அவர்களே, சற்று முன்பாக இங்கே இந்த பயிற்சி மையம் இந்த பயிற்சியை அறிமுகப்படுத்துகின்ற விதத்தில் பேசிய அன்பிற்குரிய ஸ்டீஃபன் அவர்களே, பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, வெகு மக்களே, எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய அதிகார மையங்களில் ஆட்சி பொறுப்புகளை ஏற்பதற்காக கனவுகளை சுமந்து கொண்டு வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய ஆயர் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று என்னை தொடக்கத்திலே ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாகவே என்னுடைய அருமை நண்பர் நம்முடைய காப்பீட்டு கழகத்தில் பணியாற்றிய முன்னாள் கோட்ட மேலாளர் வியாகுலராஜ் அவர்கள் தொடர்பு கொண்ட பொழுது அன்றைக்கு அது சரியாக அமையவில்லை. அதற்கு அடுத்து மிக சமீபத்திலே ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய அன்பு சகோதரர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் என்னை அழைத்த போது நான் வருகிறேன், பார்த்துவிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு நம்முடைய நண்பர் வியாகுலராஜும் தொடர்பு கொண்டார். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை இந்த அதிகாரத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பயிற்சி மையத்தை தொடங்குவதிலே நம்முடைய மரியாதைக்குரிய ஆயர் பேரார்வம் கொண்டிருக்கிறார். அவர் தஞ்சை மறைமாவட்டத்தில் பொறுப்பேற்றதிலிருந்து மிகச்சிறந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் எனக்கு சொல்லப்பட்ட போது நான் உள்ளார்ந்து மகிழ்ந்தேன். நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். நிச்சயமாக அவர் தொடங்கியிருக்கின்ற இந்த நல்ல முயற்சி மிகச்சிறந்த முயற்சி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்றெல்லாம் ஒத்துக்கொள்ளுவது இல்லை. தமிழ் மொழி பேசுகின்ற தமிழ் இனத்தில் பிறந்த நீங்களெல்லாம் ஒரு காலத்திலும் இந்த மண்ணிலே தமிழ் நிலத்தில் சிறுபான்மையாக இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்கின்ற அந்த உரிமைகள் இருக்கிறது அல்லவா, பாதுகாப்பு உரிமைகள் அத்தனையும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது பொருந்தும். அது உங்களுக்கும் நிச்சயமாக பொருந்தும். எனவே அதிகாரத்தை அடைவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று அரசியல் வழி, இன்னொன்று ஆட்சி பணிகளிலே ஒரு வழி. எனவே 2 வழிகளினுடைய சங்கமமாகத்தான் இந்த நிகழ்வு நடப்பதாக நான் அறிந்து கொள்ளுகிறேன். நிச்சயமாக உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய ஆயருடைய முயற்சி ஒரு புனித முயற்சி. நேற்று கூட
அவர்கள் வேளாங்கண்ணியிலே நான், என்னுடைய துணைவியார், நண்பர் வியாகுணராஜ் எல்லாம் அங்கே வந்து தங்குவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்பொழுது பெருமையோடு சொன்னார்கள், நம்முடைய ஆயர் அங்கே பசித்திருப்பவர்களுக்கு மதிய உணவு வழங்கக்கூடிய அந்த உன்னத திட்டத்தை அவர் தொடங்கி இருக்கிறார் என்று. அன்னை அளிக்கக்கூடிய அன்னமாக அந்த திட்டத்தை அவர் ஆர்வத்தோடு என்னுடைய துணைவியாரும் வியாகுலராஜும் பார்த்துவிட்டு அவ்வளவு பெருமையாக சொன்னார்கள். அவ்வளவு சிறந்த தரமான ருசியான அந்த உணவாக இருக்கிறது என்று சொன்னார். அது எண்ணத்திலிருந்து வருவது. உள்ளத்தினுடைய ஆழத்தில் உண்மையாக நாம் எதை எண்ணுகிறோமோ அது மிகச்சிறப்பாக வரும் என்று நான் எண்ணுகிறேன். உள்ளார்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய ஆயர் அவர்களுடைய முயற்சியை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இந்த பயிற்சி மையம் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை, மிகச்சிறந்த காவல்துறை அலுவலர்களை, பல்வேறு துறைகளிலே நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை அந்த துறைகளிலெல்லாம் மகத்தான பங்களிப்பு செய்யக்கூடிய அலுவலர்களாக இந்த பயிற்சி மையம் நிச்சயமாக மாற்றும் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, இங்கே என்னை பற்றி சொன்னார்கள், பெருமையாக சொன்னார்கள். பெருமையாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். நான் சட்டப்படி தான் இருந்திருக்கிறேன். இங்கே பிரச்சனை என்னவென்றால், சட்டப்படி எவரும் இல்லாத சூழலில் யாராவது ஒருவர் சட்டப்படி இருந்தால் அதுவே பெருமையாக இருக்கிறது. உண்மையிலேயே விதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எவ்வரி பப்ளிக் சர்வன்ட் இஸ் சப்போஸ் டு மெயின்டைன் அப்சல்யூட் இன்டெகிரிட்டி என்று சொல்லுகிறது. எனவே நேர்மையில் ஒரு ஒப்பீடான நேர்மை அல்ல, நேர்மை என்பது முழுமையான நேர்மையாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட முழுமையான நேர்மையை ஒவ்வொரு அரசு ஊழியருமே அதை பராமரிக்க வேண்டும், கையாள வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்பதுதான் விதி. அந்த விதிப்படி நடப்பதே நம்முடைய ஊரில் வித்தியாசமாக இருக்கிறது என்பதால் தான் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நேர்மையாக இருப்பது கடினமானது. இந்த நேர்மையை நான் எங்கே கற்றுக்கொண்டேன்? என்னுடைய தாயிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். அந்த நேர்மை, என் தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த நேர்மையை நான் தக்க வைப்பதற்கு என்னுடைய மனைவி இங்கே வந்திருக்கிறாரே, அவர்தான் துணையாக இருந்தார். ஒரு மனைவி மட்டும் நேர்மைக்கு மாறான சிந்தனையாக இருந்தால் என்னுடைய இந்த நீண்ட பணிக்காலம் ஒரு அவதிக்கான ஒரு காலமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காலத்தை மாற்றி அமைத்த அந்த அற்புதமான அந்த நேரிய சிந்தனையோடு என்னோடு பயணித்தவர் என்னுடைய துணைவியார். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நேர்மை என்பது ஏதோ மோட்சம் செல்வதற்கான ஒரு பைபாஸ் சாலை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மை என்பது அது மனசாட்சியினுடைய மறுகாட்சி என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அநீதிக்கு எதிரான ஒரு நீதியினுடைய குரல் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இது நேர்மை என்பது ஏதோ ஒரு காசு வாங்காத ஒரு தன்மை என்பது ஒரு குறுக்கி பார்க்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த நிலையில் நான் ஒரு எளிய விவசாயினுடைய பிள்ளையாக ஒரு குக்கிராமத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 9 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்தில் பிறந்தவன். அங்கே அரசு பள்ளிகளிலே தமிழ் வழியில் தான் படித்தேன். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 1974 தஞ்சையினுடைய ஒரு பகுதியும் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்தினுடைய பெரும்பகுதியும் அங்கே பிரிக்கப்பட்டு 1974 அந்த மாவட்டம் உருவாக்கப்பட்ட போது எல்லோரும் மகிழ்ந்தார்கள். ஒரு முறை என்னுடைய தந்தை என்னை தன்னுடைய மிதிவண்டியிலே என்னை புதுக்கோட்டைக்கு அழைத்து வருகிறார். அவர் எங்கள் ஊரிலிருந்து திருவப்பூரை தாண்டித்தான் புதுக்கோட்டைக்கு வர வேண்டும். அந்த புதுக்கோட்டையினுடைய எல்லையில் திருவப்பூர் இருக்கிறது. திருவப்பூரை தாண்டி சில பேர்களுக்கு தெரியும், புதுக்கோட்டையிலிருந்து கூட என்னுடைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே புதுக்கோட்டை நுழைவதற்கு புதுக்கோட்டையினுடைய அந்த நுழைவு வாயிலாக ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை நான் பார்க்கிறேன். என்னுடைய தந்தையாரோடு மிதிவண்டியிலே வருகிறேன். அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தை பார்த்தவுடன் எனக்கு ஒரு சிறுவன், ஒரு 12-13 வயது சிறுவனாக இருக்கின்ற நான் பார்த்து பிரமித்து போகிறேன். அந்த பிரம்மாண்டமான கட்டடம், அங்கே பெரிய எண்ணிக்கையில் வாகனங்கள் செல்லுகின்றன, ஜீப்புகள் எல்லாம் செல்லுகின்றன, பெரும் எண்ணிக்கையிலே மக்கள் செல்கிறார்கள். அதை பார்த்தவுடன் ஏதோ ஒரு கிளர்ச்சி எனக்கு ஏற்படுகிறது மனதிலே. என்னுடைய தந்தையிடத்திலே, ஆஞா அப்பா, இந்த கட்டடம் என்ன கட்டடம் என்று கேட்கிறேன்.
என்ன கட்டடம் என்று கேட்கிறேன். அப்பொழுது சொல்லுகிறார், இதுதான் ஜில்லா கலெக்டர் அலுவலகம் என்று அவர் சொல்லுகிறார். ஜில்லா கலெக்டர் அலுவலகம் என்றால் எனக்கு தெரியாது. ஜில்லா கலெக்டர் அலுவலகம் என்றால், ஜில்லா கலெக்டர் என்றால் என்னவென்று அவருக்கு கேட்கிறேன். அவரும் 5வது கூட படிக்காதவர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்தான் எனக்கு அன்றைக்கு சாக்ரட்டிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5வது படிக்காத என் தந்தை தான். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாமே என் தந்தை தான். எனவே கேட்கிறேன், அப்பா ஜில்லா கலெக்டர் என்றால்? அந்த மிதிவண்டியிலே போய்கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண பச்சை நிற மிதிவண்டி நன்றாக நினைவிருக்கிறது. என் தந்தைக்கான ரோல்ஸ் ராய்ஸ் கார், ஆடி கார் எல்லாமே அந்த பச்சை மிதிவண்டி தான். அன்பிற்குரியவர்களே, புதுக்கோட்டை தாண்டி நான் நகரங்களை பார்த்ததில்லை. என்னுடைய உறவினர்களுடைய அங்கே இல்லங்களுக்கு செல்லுகின்ற ஒரு 10-7 கிராமங்களை தவிர என்னுடைய உலகம் அதுதான். எனக்கு வாஷிங்டன் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. லண்டன் அது எங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. டோக்கியோ அது ஜப்பானிலே தான் இருக்கிறது என்பது எனக்கு அன்றைக்கு தெரியாது. அன்றைக்கு எனக்கு தெரிந்த வாஷிங்டன், லண்டன், டோக்கியோ எல்லாமே என் புதுக்கோட்டை நகரம்தான். அன்பிற்குரியவர்களே, அப்படி நான் சென்று கொண்டிருக்கிற பொழுது என் தந்தை இடத்திலே கேட்கிறேன், ஜில்லா கலெக்டர் என்றால்? அவர் சொல்லுகிறார், ஜில்லா கலெக்டர் என்றால் அவ்வளவு அதிகாரம் படைத்தவர் என்று அவர் சொல்லுகிறார். அவர் அப்படியாப்பா என்று நான் கேட்கிறேன். ஆமாப்பா என்று சொல்லுகிறார். ஜில்லா கலெக்டர் என்றால் அவர் எத்தனை பேர் வேணாலும் உதவி செய்வார். அவர் யார் மீது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுப்பார். எவ்வளவு பெரிய சமூக விரோதத்தை செய்த எவ்வளவு சக்தி உள்ளவர் மீதும் அவர் நடவடிக்கை எடுக்க முடியும் ஜில்லா கலெக்டர் என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு தெரியாது தன்னுடைய பிள்ளை பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளை மதுரை மாவட்டத்திலே மாபெரும் சக்தி படைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த போது தன்னுடைய பிள்ளை நடவடிக்கை எடுப்பால் அவன் தூக்கி எறியப்பட போகிறான் என்று அந்த அப்பாவி விவசாயிக்கு தெரியாது. அன்றைக்கு அவர் சொல்லுகிறார், ஜில்லா கலெக்டர் அவ்வளவு அதிகாரம் வலிமை உள்ளவர் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் எதுவுமே அறியாத ஒரு அப்பாவி கிராமத்து பாலகனாக நான் சொல்லுகிறேன், அப்பா நான் ஒரு காலத்தில் இந்த ஜில்லா கலெக்டர் அலுவலகமாக, நானும் இந்த அலுவலகத்தில் ஒரு கலெக்டராக நான் வருவேன் என்று சொல்லுகிறேன், ஜில்லா கலெக்டராக வருவேன் என்று சொல்லுகிறேன். அப்பாவித்தனமாக ஒரு அப்பாவி தந்தை இடத்தில் அன்றைக்கு நான் சொன்னேன், 2 மாவட்டத்தினுடைய ஜில்லா கலெக்டராக, நாமக்கல் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக மகத்தான பணியை, நேரிய பணியை, அநீதிகளுக்கு எதிரான நீதி பணியை நான் அங்கே மேற்கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, என்னால் முடிந்தது உங்களாலும் முடியும். அதற்காகத்தான் இந்த பயிற்சி மையத்தை நம்முடைய மரியாதைக்குரிய ஆயர் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். நிச்சயமாக இது சாத்தியம். நான் ஒரு புத்தகம் படித்தேன், வாக்கிங் வித் ஜெயண்ட் என்கின்ற அந்த புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தை எழுதியவர் ஜி ராமச்சந்திரன். அதிலே அவர் சொல்லுகிறார், அந்த ஜி ராமச்சந்திரன் சொல்லுகிறார், I was born in a village. I had grown up in a village where there was no electricity at all. அவர் குறிப்பிடுகிறார் அந்த புத்தகத்திலே, அப்படியே ஆங்கிலத்திலே குறிப்பிட்டிருப்பதை நான் குறிப்பிடுகிறேன். I was born in a village. I had grown up in a village where there was no electricity at all. I was raised in a family in which no one spoke English. I lost my mother at the age of 6. Till her death I clung to her and refused to go to school. She died with a sad feeling that her only son will remain illiterate. I had joined the only boys elementary school in the village. இப்படியாக அவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, அவர் குறிப்பிடுகின்ற அந்த கிராமம் இதே தஞ்சை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கிராமம், வல்லத்திற்கு பக்கத்திலே அவர் பிறந்தவர். ஜி ராமச்சந்திரன் யார் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு கிராமத்திலே பிறந்தேன். அந்த கிராமத்தில் மின்சாரம் இல்லாத ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்தேன். நான் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தில் யாருக்கும் ஆங்கிலம் பேச தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த நான் என்னுடைய 6வது வயதிலே என்னுடைய தாயை, என் நேசத்துக்குரிய தாயை நான் இழந்தேன். அப்படி அவர் இறக்கின்ற வரை நான் அவருடைய இடுப்பை பற்றி கொண்டு பள்ளிக்கு செல்லுவதற்கு நான் அடம்பிடித்து செல்ல மறுத்த ஒரு பிள்ளை. என்னுடைய தாய் வருத்தப்பட்டு தன்னுடைய ஒரே குழந்தை இந்த கிராமத்து மக்களைப் போல படிக்காத ஒரு தற்குறியாக போகிறானே என்று வருத்தத்தோடே அவள் இறந்தாள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொடக்க பள்ளியிலே நான் சேர்ந்தேன். இதைத்தான் ஜி ராமச்சந்திரன் குறிப்பிடுகிறார். இந்த ஜி ராமச்சந்திரன் எந்த கிராமத்தில் மின்சார வசதி இல்லையோ,
எந்த கிராமத்திலே உள்ள அந்த குடும்பத்தில் ஆங்கிலம் அறியாத குடும்பமாக இருந்ததோ, எந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு 6 வயதிலே அந்த தாயை இழக்கின்ற இந்த பிள்ளைதான் 1949 இந்தியாவிலே அன்றைக்கு நடத்தப்பட்ட யூபிஎஸ்சியால் நடத்தப்பட்ட சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனிலே இந்த பிள்ளைதான் முதல் ரேங்கை எடுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பிறகு ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த வாக்கிங் வித் ஜெயண்ட் என்று சொல்லக்கூடியதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய மாபெரும் ஆளுமைகளாக விளங்கிய மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா இவர்களிடத்திலே அவர் பணியாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்திரா அம்மையாரிடத்திலே அவர் பணியாற்றி இந்த நாட்டினுடைய நிதி செயலராக வலிமை வாய்ந்த நிதி செயலராகவும் பின்னர் ஐநா அமைப்புகளிலும் அவர் பணியாற்றி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மின்சாரம் இல்லாத ஒரு கிராமத்திலே பிறந்த பிள்ளை, ஆங்கிலம் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளை இந்தியாவிலே யூபிஎஸ்சியிலே முதல் ரேங்கை எடுக்கிறது என்று சொன்னால் வழிகாட்டுவதற்கே அங்கே யாருமே இல்லை. இன்றைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய இந்த அமேஸ் பயிற்சி மையத்தில் படிக்கக்கூடிய நீங்கள் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச போட்டித் தேர்வாக இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் நிச்சயமாக உங்களால் பரிணமிக்க முடியும், உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். சிறகுக்குள் வானம் என்ற ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். அந்த புத்தகத்திலே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார் அதனுடைய ஆசிரியர். மதுரை மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு இது. அந்த மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறுவன், 14 வயது சிறுவன், பள்ளியிலே படிக்கக்கூடிய சிறுவன். அப்பொழுது இவன் ஒரு கட்சி கூட்டத்தில் பேசுகிறான். பள்ளியிலே 14 வயதிலே படிக்கக்கூடிய இந்த சிறுவன் அலங்காநல்லூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டத்திலே அவன் பேசுகிறான். மிக அழகாக பேசுகிறான். அந்த கூட்டத்தில் ஒரு தலைவர் அங்கே கலந்து கொள்ளுகிறார். அந்த தலைவர் அப்பொழுது அவர் ஆட்சியிலே இல்லை, ஆனால் கட்சியிலே பெரிய தலைவராக இருக்கிறார். அந்த தலைவரை புகழ்ந்து பேசுகிறான் அந்த சிறுவன். அவ்வளவு அழகான தமிழிலே அவன் அடுக்கு மொழியிலே பேசி அவரை ஏற்றி போற்றி பேசி அப்படியே முடிக்கிறான். கூட்டத்தினர் கைதட்டுகிறார்கள். அவனுக்கு, அந்த சிறுவனுக்கு ஆசை, இந்த தலைவர் நம்மை பாராட்டுவாரா என்று ஆசை. ஏனென்றால் அவ்வளவு அழகான மொழியிலே, தமிழிலே, அடுக்கு மொழியிலே இந்த தலைவரை ஏற்றி போற்றி பேசி இருக்கிறார். நிச்சயமாக இவர் பாராட்டுவார் என்று அந்த சிறுவன் நினைக்கிறார். சிறுவனுடைய சாதாரண ஆசை. ஆனால் அந்த தலைவர் பாராட்டவில்லை. எங்கே போக வேண்டும் என்று கேட்கிறார். அலங்காநல்லூருக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்தை சொல்லுகிறான் சிறுவன். தன்னுடைய வாகனத்தில் அந்த தலைவர் ஏற்றிக்கொள்ளுகிறான். ஏற்றிக்கொண்டு வாகனம் செல்லுகிறது. வாகனம் செல்லுகிற பொழுது தலைவர் அப்பொழுதாவது நம்மை பாராட்டப் போகிறார் என்று சிறுவன் நினைக்கிறார். ஆனால் அந்த சிறுவனுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக பாராட்டுவதற்கு பதிலாக அந்த தலைவர் திட்டுகிறார். இந்த சிறுவனை திட்டுகிறார். உனக்கு என்ன, படிக்க வேண்டிய காலத்தில் என்ன சுதந்திர போராட்டமாக நடக்கிறது நாட்டிலே? படிக்க வேண்டிய காலத்தில் கட்சி கூட்டத்திலே பேசுகிறாயே, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பார் என்று சொல்லுகிறார். சிறுவனுக்கு ஏமாற்றம். படிக்கிற வேலையை பார் என்று மட்டும் சொல்லவில்லை, ஒழுங்காக படி, ஒழுங்காக படித்து எதிர்காலத்தில் கலெக்டராகி 4 ஏழைகளுக்கு உதவி செய்ய என்று சொல்லிவிட்டு போகிறார். சிறுவன் எதிர்பார்த்தது பாராட்டை. ஆனால் தலைவரோ திட்டி இருக்கிறார். ஏமாற்றத்தோடு இறங்குகிறான் அந்த சிறுவன். காரிலே அவர் இறங்க வேண்டிய இடத்தில் இறக்கி விடுகிறார். அப்பொழுது அந்த சிறுவன் நம்மை பாராட்ட வேண்டிய தலைவர் திட்டுகிறாரே என்று வருத்தப்பட்டாலும் கொஞ்சம் யோசிக்கிறான். ஏதோ இந்த தலைவர் சொல்லுகிறார் அல்லவா கலெக்டராக வேண்டும் என்று, அப்படியானால் நாம் கலெக்டராக முயற்சிக்கலாம் என்று அவன் படிக்கிறான். அங்கே மதுரையிலே யாதவா கல்லூரியிலே தமிழ் இலக்கியம் படிக்கிறான். அதற்கு பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கிறான். அவன் படித்து 1984 நம்ப மாட்டீர்கள், 1984 தமிழ் வழியிலேயே இந்த சிறுவனாக இருந்த இந்த இளைஞன் தமிழ் வழியிலேயே இந்த யூபிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இந்த தேர்வை எழுதுகிறான். நம்ப மாட்டீர்கள், முதல் முயற்சியிலேயே அந்த இளைஞன் தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகிவிட்டார். அந்த இளைஞர் தான் ஆர் பாலகிருஷ்ணன் என்கின்ற மகத்தான நிறைய படைப்புகள், சிந்துவெளி நாகரிகத்தை பற்றியெல்லாம், அது எவ்வாறு இந்த தமிழ் ஈழத்திற்கு தமிழ் மொழிக்கு தொடர்புடையது என்பதையெல்லாம் விளக்குகின்ற விதமாக பல்வேறு நூல்களை படைத்த அந்த ஆர் பாலகிருஷ்ணன், அவர் ஒடிசாவிலே மிகச்சிறந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகி சமீபத்திலே ஓய்வு பெற்றவர். அந்த ஐஏஎஸ் அதிகாரி, அன்பிற்குரியவர்களே, அந்த தலைவர் யார் தெரியுமா? 9 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வெஞ்சிறையிலே வாடியவர்.
9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து நேரிய ஆட்சியை அவர் கொடுத்தவர். அது மட்டும் அல்ல, ஓடுகின்ற ஆறு ஓடுகின்ற இடத்திலெல்லாம் அணைகளை உருவாக்கி இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியவர். அந்த தலைவர் தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தன் தேசத்து பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக 3 மைல்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து கன்னித்தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்ட கர்ம வீரர் காமராஜர் அந்த தலைவர் தான். அன்றைக்கு அவர் ஆண்டவர் அல்ல, அவர் ஆண்டு முடித்தவர். ஆண்டவர் ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார், நீ கலெக்டராக என்று. பாலகிருஷ்ணன் கலெக்டர் ஆகிவிட்டார். அன்றைக்கு தமிழகத்தை ஆண்டவர் சொன்ன பொழுது அதை மிக தீவிரமாக பாலகிருஷ்ணன் எடுத்துக்கொண்டு கலெக்டர் ஆகிவிட்டார். அவர் தமிழகத்தை ஆண்டவர். இன்றைக்கு தஞ்சையினுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களெல்லாம் கலெக்டர் ஆகுங்கள் என்று. நிச்சயமாக உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, எல்லாமே சாத்தியம், எல்லாமே சாத்தியம். கலெக்டர் ஆனால் என்ன செய்யலாம் என்று கேட்கலாம். எத்தனையோ சொல்லலாம். நான் மதுரை மாவட்டத்தில் நடத்தியதையோ வேறு அதையெல்லாம் நான் சொல்லப்போவது இல்லை. ஒரு சிறு நிகழ்வை சொல்லுகிறேன். நாங்கள் 3 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலிருந்து நான் என்னுடைய துணைவியார் நண்பர் வியாகுலராஜோடு வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எனக்கு ஒரு அலைபேசி, நாமக்கல்லில் இருந்து ஒரு அலைபேசி. அந்த அலைபேசியில் அண்ணன் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு அப்படியே கேட்குறாரு. நம்ம அதை நான் வந்து கொஞ்சம் தெரிகிறது மாதிரியே போட்டேன். அண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க? நான் யதார்த்தமாக அந்த ஏசியில் வர்றதுனால நான் யதார்த்தமாக தும்முனா கூட, அண்ணே என்னண்ணே என்ன ஆச்சுண்ணே, நான் வரவானே அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெண்ணு. அந்த பெண்ணு கேட்குறாங்க, அண்ணே நான் வரவானே, என்னண்ணே ஆச்சு? ஏன்னா நீங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தானே நான் எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்கிறாங்க. நான் அப்படியே போட்டு காமிச்சேன், இங்கே பாருங்கள் அன்பு தொல்லைய அப்படின்னு போட்டு காமிச்சேன். அப்புறம் சொன்னேன், முடிச்சுட்டு சொன்னேன், இந்த பெண்ணு யார் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தப்ப ஒரு பெண்ணு வர்றார். அந்த பெண்ணு வந்து எனக்கு உதவி நீங்கள் செய்யணும், எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, நான் பசிப்பட்டினியில் இருக்கிறேன், நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனடியாக நான் உத்தரவிட்டு, உங்களுக்கு ஏதாவது முதியோர் உதவித்தொகையோ அல்லது வேறு ஏதாவது உதவித்தொகை கொடுங்கள், அன்றைக்கு 500 ரூபாய் அதை கொடுங்களே என்று நான் சொன்ன பொழுது, ஐயா என் தகுதியை பார்த்து கொடுங்க அப்படின்னு அந்த பெண் சொன்னார். அந்த பெண்ணுடைய பெயர் உமா. என்னுடைய தகுதியை பார்த்து கொடுங்கள்னு சொன்னால், உன் தகுதி என்னம்மான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தர்மலிங்கம் பிள்ளை அவருடைய பெயர். எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட வீரர். நாங்கள் ஒரு 4-5 ஏக்கர் காவிரி கரையை ஒட்டி 4-5 ஏக்கர் நாங்கள் வைத்திருந்தோம். எங்கள் அப்பாவினுடைய அந்த தியாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். இன்றைக்கு நான் பசியோடு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு தூக்கி வாரிப்பட்டேன். ஒரு சுதந்திர போராட்ட தியாகத்தினுடைய யாருமே பசியோடு இருக்கக்கூடாது, அதுவும் சுதந்திர போராட்ட தியாகியினுடைய ஒரு பிள்ளை பசியோடு இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு தேசிய அவமானமாக நான் கருதினேன். எனவே உடனடியாக நான் இவருக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்களுக்கான உதவித்தொகையை, பென்ஷன் அதை வழங்க அந்த வட்டாட்சியரை கூப்பிட்டேன். அந்த வட்டாட்சியரை கூப்பிட்டு, இவர்கள் சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகள், சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகள், எனவே அவர்களுடைய வாரிசுக்கு நீங்கள் அந்த தியாகி பென்ஷன் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அவர் உடனடியாக, சார் இதுக்கெல்லாம் விதியில் வழி இல்லை சார், விதியில் இடமே இல்லை அப்படின்னார். எனக்கு கோபம் வந்துச்சு. முட்டுக்கட்டை போடுவதற்கு மட்டும்தான் நீங்கள் விதிகளை சொல்கிறீர்கள். விதிகளை எப்பொழுது என்றால் யாருக்கெல்லாம் செய்ய வேண்டாம் என்று எண்ணுகிறீர்கள் பொழுதுதான் நீங்கள் விதிகளை சொல்கிறீர்கள். நான் கேட்ட இந்த விதிகளை, சட்டங்களை சொல்றீங்கல்ல, நம்ம எல்லாரும் எவ்வளவு லஞ்சம் வாங்குறோம், இதுக்கு எந்த விதியும் எந்த சட்டமும் அனுமதிக்கிறது நான் கேட்டேன். எந்த விதியும் எந்த சட்டமும் அனுமதிக்குன்னு கேட்டேன். முழிச்சார். இங்கே பாருங்க, தெரியாது. ஒரு தியாகியினுடைய மகளுக்கு இவ்வளவு வறுமையிலும் வெறுமையிலும் பட்டினியாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது உடனடியாக உத்தரவிட்டு இந்த நிலையை மாற்ற வேண்டும், உடனடியாக அரசாங்கத்திற்கு நீங்கள் கருத்துரு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்துருவை தயாரித்து உடனடியாக அனுப்பணும். அங்கிருந்து திருப்பி வந்துருச்சு. முடியாது, சட்டத்தை அவர்களும் சொல்லுகிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் 3-4 முறை அனுப்பி, அன்பிற்குரியவர்களே, நான் அந்த ஏழை, அந்த சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகளான அந்த உமாவிற்கு
ஒரு பென்ஷன் உத்தரவை நான் பெற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கு அவர் 12,000 ரூபாயை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு கலெக்டராக மறுக்கப்பட்ட அந்த நிலையிலும் நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அவருக்கு உண்மையிலேயே 2 கண்ணும் தெரியாது. 2 கண்ணிலும் பார்வையற்ற பெண் தான் அந்த பெண். அந்த பெண் வருகிற பொழுது கலெக்டர் ஐயா எனக்கு உதவுங்கள் என்று சொன்னார். நான் கருணை கரம் நீட்டியதற்கு பிறகு கலெக்டர் ஐயா கலெக்டர் அண்ணனாக மாறிவிட்டார். இப்பொழுது அண்ணனாகத்தான் என்னை கருதுகிறார். நான் தும்மினாலே நான் உடனடியாக புறப்பட்டு வரவா என்று கேட்கிறார். அந்த அளவிற்கு இந்த அன்பு படைப்பு. அன்பிற்குரியவர்களே, எதிர்கால மாவட்ட ஆட்சியராக போகின்ற நீங்கள் நிச்சயமாக மிகச்சிறந்த முறையில் நீங்கள் இந்த பயிற்சி மையத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உயர்ந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு கூட நம்முடைய ஃபெலிக்ஸ் கோட்டாட்சியர் அவர் இங்கே குறிப்பிட்டதை போல நீங்கள் திட்டமிடுங்கள். ஒன்று, உங்களுக்கு ஆசை. You should have desire. You should have dream to become an IAS officer. You should have desire to become an IPS officer. அந்த ஆசை வேண்டும். அந்த ஆசைக்கு பிறகு அது இலக்காக, கனவாக, லட்சியமாக இருக்கலாம். அந்த ஆசை வேண்டும். அதற்கு பிறகு திட்டமிடல் வேண்டும். திட்டமிடல் மிக முக்கியமானது. ஆபிரகாம் லிங்கன் சொல்வதை போல, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு எனக்கு 6 மணி நேரம் தேவைப்பட்டால் அந்த மரத்தை வெட்டுவதற்கான அந்த கோடாரியை நான் கூர்மைப்படுத்துவதற்கு 4 மணி நேரம் பயன்படுத்துவேன். 2 மணி நேரத்தில் அதை வெட்டி தள்ளுவேன் என்று சொல்வார். அதை போல ஒரு பணியை முடிப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும். அதுதான் இந்த கோடாரியை கூர்மைப்படுத்துவதை போல திட்டமிடுங்கள். மிக தெளிவான அந்த வழிகாட்டுதலை பெறுங்கள். கடினமாக உழையுங்கள். there is no substitute for hard work என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் உண்மையாக நம்புங்கள். கடின உழைப்புக்கு இணையாக எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு மிகச்சிறந்த பயிற்சி, எங்களுக்கெல்லாம் கிடைக்காத பயிற்சி இன்றைக்கு உங்களுக்காக நம்முடைய அன்பிற்குரிய ஆயர் ஏற்பாடு செய்திருக்கிறார். நாங்கள் படிக்கிற பொழுதெல்லாம் எங்களுக்கு இத்தகைய வாய்ப்புகள் இல்லை. 1980களினுடைய பிற்பகுதியிலே 88, 89 காலத்தில் நான் டிஎன்பிஎஸ்சியினுடைய தொகுதி 1ஐயும் நான் எழுதினேன். அதை போல யூபிஎஸ்சியினுடைய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனையும் எழுதினேன். அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்பொழுதுதான் முதன்முறையாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் என்று 1988-89 காலத்தில் மகத்தான ஒரு ஆளுமையாக விளங்கிய லட்சுமி நாராயணன் என்கின்ற அந்த மாமனிதர் உருவாக்கி வைத்திருந்த காலம். அப்பொழுது டிஎன்பிஎஸ்சியிலே அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனிலும் நான் தேர்ச்சி பெற்றேன். யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனிலும் நான் தேர்ச்சி பெற்றேன். அதற்கு பிறகு மெயின் எக்ஸாமினேஷன், முக்கிய தேர்வு. அந்த முக்கிய தேர்வு டிஎன்பிஎஸ்சியிலும் நான் தேர்ச்சி பெற்றேன், யூபிஎஸ்சியிலும் நான் தேர்ச்சி பெற்றேன். அதற்கு பிறகு டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த நேர்முக தேர்வு, அதை போல யூபிஎஸ்சியினுடைய அந்த ஆளுமை தேர்வு, பர்சனாலிட்டி டெஸ்ட், அதற்கும் சென்றேன். அன்பிற்குரியவர்களை, நான் 2 தேர்வுகளிலுமே நான் தேர்ச்சி பெற்றவன். டிஎன்பிஎஸ்சியிலும் தேர்ச்சி பெற்றவன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தேர்ச்சி பெற்றவன். ஆனால் எனக்கு ஐஏஎஸ் கிடைக்கவில்லை. வேறொரு சென்ட்ரல் செக்ரட்டேரியட் சர்வீஸ் கிடைத்தது. நான் அங்கே ஒரு 6 மாத காலம் அங்கே நான் பணியாற்றினேன். அப்பொழுது என்னவென்றால், திடீரென்று ஒரு முறை அந்த பயிற்சி மையத்திலே நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் வகுப்பெடுத்துக் கொண்டிருந்தவர் ஆங்கிலத்திலே பேசிக்கொண்டே சென்றார். ஆங்கிலத்திலே அப்படியே சென்று கொண்டிருந்தால் பிரச்சனை. திடீரென்று ஹிந்திக்கு போய்விட்டார். ஹிந்திக்கு போனால் ஹிந்திக்கு போய்விட்டு திரும்பி வந்து விடுவார் என்று நினைத்தேன். திரும்பவே இல்லை, பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த பெண் அதிகாரி. அப்பொழுது நான் சொன்னேன், ஐ எம் சாரி மேடம், ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹிந்தி, ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபாலோ யூ என்று நான் சொன்னேன். அவர் சொன்னார், டோன்ட் யூ நோ ஹிந்தி? ஹிந்தி இஸ் ஆர் நேஷனல் லாங்குவேஜ் என்று அவர் சொன்னார். உனக்கு ஹிந்தி தெரியாதா? இந்தி இந்த தேசத்தினுடைய மொழி அல்லவா, தேசிய மொழி அல்லவா என்று அவர் சொன்னார். ஐ எம் சாரி மேடம். நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? ஐ எம் சாரி மேடம், ஐ எம் சாரி. Hindi can never be my national language. Tamil is my national language. Hindi is only official language. Hindi is only official language of this country, not the national language of this country. Tamil is my national language என்று நான் சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னார்?
இந்த என்டையர் பேட்ச் யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ டசன்ட் நோ ஹிந்தி என்று சொன்னார். என்னை மட்டப்படுத்துகின்ற விதமாக, நான் ஹிந்தி தெரியாத ஒரு அறிவிலிக்கின்ற விதமாக இந்த முழு குழுவிலே நீ ஒருவன் மட்டும்தான் ஹிந்தி தெரியாதவன் என்று சொன்னார். யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ டசன்ட் நோ ஹிந்தி என்று அவர் சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னை மட்டப்படுத்துகின்ற விதமாக அவர் சொன்ன பொழுது நான் சொன்னேன், மேடம், ஹிந்தி தெரியாதது அது தகுதி குறைவானது அல்ல, மாறாக அது வரலாற்று பெருமை. இந்திய துணைக்கண்டம் முழுதும் இந்தி திணிக்கப்பட்ட போது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஒரே இனம்தான், ஒரே நிலம்தான் எதிர்த்து நின்றது, அந்த நிலத்திலிருந்து வருகின்ற நான். எனவே அது எனக்கு தகுதி குறைவானது அல்ல. It is not my disqualification, rather it is my historical pride. When the entire country had accepted Hindi, when the Hindi was imposed, the entire country had accepted. The only race and the only land that resisted the imposition of Hindi is my Tamil Nadu. I am hailing from that land என்று நான் பெருமையோடு சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீ அலுவலராக வந்து அஞ்சுகின்றவனாக இருந்தால் நீ அலுவலராக வரவேண்டிய அவசியம் இல்லை. நீ அலுவலராக வந்து நேர்மைக்கு மாறானவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு பதவிக்கு வர வேண்டியதில்லை. நீ நிச்சயமாக இது போன்ற இந்த பயிற்சி மையத்தை பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக வாருங்கள், இந்த நிர்வாகத்தினுடைய அங்கமாக மாறுங்கள், நேர்மையாக இருங்கள். நீங்கள் வெறும் காட்சிக்காரர்களாக இல்லாமல் சாட்சிக்காரர்களாக இருங்கள். நிச்சயமாக சமுதாயத்தில் மகத்தான மாற்றங்களை உங்களால் உருவாக்க முடியும். இன்றைக்கு யூபிஎஸ்சி, நீங்கள் 2018 தேர்வினுடைய முடிவை பாருங்கள். அங்கே கனிஷ்கா கட்டாரியா என்பவர் முதல் ரேங்கை எடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்து செகண்ட் ரேங்க் அக்ஷத் ஜெயின் என்பவர் எடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு மூன்றாவது ரேங்க் ஜுனைட் அகமது என்பவர் எடுத்திருக்கிறார். 2018 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இவருடைய தேர்வு முறையை பாருங்கள். இந்த கனிஷ்கா கட்டாரியா என்பவர் அன்பிற்குரியவர்களே, he stood first in the country. அவர் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் முதல் ரேங்கை எடுத்தவர். உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன், தகவலுக்காக மட்டுமே சொல்லுகிறேன். அவர் ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூகத்திலிருந்து கிளர்ந்தெழுந்த சூரியனை போல வந்த ஒரு பெருமகன் கனிஷ்கா கட்டாரியா. அவர்தான் இந்த நாட்டினுடைய முதலாவது ரேங்கை எடுத்தவர். அதற்கு அடுத்து வந்தவர் அக்ஷத் ஜெயின், அவர் பொது பிரிவில் இருந்து வருபவர். மூன்றாவது ஜுனைட் அகமட், அவர் இந்த நாட்டில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திலிருந்து கிளர்ந்திருந்து வருகின்ற ஒரு இளைஞராக மூன்றாவது ரேங்கை அவர் எடுத்தார். அன்பிற்குரியவர்களே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், யூபிஎஸ்சி இன்றைக்கு எல்லோருக்குமான வாய்ப்புகளை அது திறந்து வைத்திருக்கிறது. நீ எந்த பின்புலத்தில் இருந்து வேண்டுமானாலும் வரலாம். நீ ஏழையாக இருக்கலாம், வசதியானவனாக இருக்கலாம். நீ எந்த சமூக பின்புலத்தில் இருந்தும் ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து வரலாம், அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரலாம். எல்லோருக்குமான வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறது யூபிஎஸ்சி. அப்படியாகத்தான் டிஎன்பிஎஸ்சியும் அந்த வாய்ப்புகளினுடைய அந்த வாய்ப்பு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு அறையிலே 2 பேர் பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது வெளியிலே கதவு தட்டப்படுகிறது. அங்கே உள்ளே இருந்து கேட்கிறார், யார் கதவை தட்டுகிறார் என்று கேட்கிறார். அதற்கு வெளியிலிருந்து குரல் என்ன தெரியுமா வருகிறது? நான் தான் வாய்ப்பு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அப்பொழுது வாய்ப்பு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஆனால் 2 முறை தட்டப்படுகிறது. உள்ளே இருந்து ஒரு குரல் அந்த பேசிக்கொண்டவர்கள் சொல்லுகிறார், நீ வாய்ப்பாக இருக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நீ 2 முறை தட்டினாய். இங்கே வாய்ப்பு வாழ்க்கையில் 2 முறை தட்டாது, ஒரு முறைதான் வரும். அது இந்த பயிற்சி மையம் என்கின்ற வழியாகத்தான் வரும். எனவே ஒரு முறை வந்த அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த மைக்கேல் ஆஞ்சலோ மிக அற்புதமான சிற்பி, உலக புகழ்பெற்ற அந்த சிற்பி. அவனிடத்திலே கேட்டார்கள், இப்படி ஒரு சாதாரண கல்லிலிருந்து மார்பிலிருந்து நீ இவ்வளவு அழகான உயிரோட்டம் மிகுந்த ஒரு சிற்பத்தை எப்படி உன்னால் உருவாக்க முடிகிறது என்று கேட்டார்கள். அதற்கு மைக்கேல் ஆஞ்சலோ சொல்லுகிறார், இங்கே நான் உருவாக்கவில்லை. இந்த அழகான உயிரோட்டமுள்ள சிற்பம் அந்த கல்லுக்குள், அந்த மார்பிற்குள் ஏற்கனவே இருக்கிறது. அதை நான் வெளியே எடுக்கிற வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இது நீங்கள் வெறும் கல்லாக உங்களை நினைக்க வேண்டாம். உங்களுக்குள் அழகான சிற்பம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வரக்கூடிய பயிற்சி மையமாக இந்த பயிற்சி மையம் திகழ்கிறது. நிச்சயமாக நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் பெற வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும்
எளிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகம் அது கிறிஸ்துவ சமூகம் உள்ளிட்ட எந்த சமூகத்திற்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா தமிழ் சமூகத்தினுடைய எல்லா எளிய சமூகங்களும் அதிகாரத்தை பெற வேண்டும். அதற்கு அரிய வழி இதுதான். எனவே ஜி சுந்தரம் சொல்லுவதைப் போல மிக அழகாக அவர் சொல்லுகிறார், 200 சட்டங்களுக்கு மேலாக உள்ள சட்டங்களின் கீழ் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரே பதவி என்றால் அது கலெக்டர் பதவி என்று அவர் சொல்லுகிறார். The office of the district collector is the most powerful office across the globe என்று அவர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய நூலில். அப்படிப்பட்ட அதிகாரம் மிகுந்த கலெக்டர்களாக எஸ்பிக்களாக நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது முன்பு எல்லாருக்கும் திறந்து விடவில்லை. 1772 கலெக்டர் பதவி உருவாக்கப்பட்டது. ஆனால் அன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் மட்டும்தான் அந்த பதவியை அடைய முடியும், அந்த பதவியிலே இருக்க முடியும். அதற்கு பிறகு 1850களிலே அவர்கள் சட்டங்களை இது போன்ற போட்டித் தேர்வுகளை உருவாக்கினாலும் 1864 தான் முதல் இந்தியராக கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூர் முதல் இந்தியராக இன்றைய ஐஏஎஸ் அன்றைய ஐசிஎஸ் ஆக அவர் வர முடிந்தது. அன்றைக்கு 1885ஆம் ஆண்டு அந்த காங்கிரஸ் முதலிலே தொடக்கப்பட்ட பொழுது அதனுடைய முக்கிய தீர்மானங்களில் ஒன்று, எங்கள் இந்தியர்களுக்கும் வாய்ப்பை கொடுங்கள், வயது வரம்பை இன்னும் கூட்டுங்கள் என்கின்ற அந்த முக்கிய அந்த தீர்மானம் ஐசிஎஸ்ஐ பற்றிய ஒரு தீர்மானமாக இருந்திருக்கிறது. 1900 இந்தியாவிலே 3% இந்தியர்கள் தான் இந்த ஐசிஎஸ் பதவிக்கு வர முடிந்தது. 1920களினுடைய தொடக்கத்தில் தான் லண்டனிலே நடந்த தேர்வு அலகாபாத்திலே முதன்முறையாக நடத்தப்பட்டது. இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஐசிஎஸ் இன்றைய ஐஏஎஸ் அன்றைய ஐசிஎஸ் இதனுடைய கதவுகள் இந்த வாய்ப்புகள் இந்தியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகுதான் இந்தியர்கள் அந்த ஐசிஎஸ் பதவிக்கு சென்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு கூட நம்முடைய சமூகத்தின் மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஐசிஎஸ் பதவிகளுக்கெல்லாம் ஐபி இந்தியன் போலீஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைய ஐபிஎஸ்ஸுக்கான அந்த பதவிகளை அவர்கள் பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. தடைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. சமூகத்தினுடைய எல்லா நிலைகளிலிருந்தும் எல்லா பக்கங்களிலிருந்தும் உங்களால் இந்த ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ்ஐ அடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். இறுதியாக சொல்லுகிறேன், இந்த அரிய வாய்ப்பை நம்முடைய மரியாதைக்குரிய ஆயர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மிகச்சரியாக பயன்படுத்துங்கள். வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் நாங்கள் தடுமாறி தமிழ் வழியிலே படித்து எங்கோ இருக்கக்கூடிய ஒரு பள்ளிகளிலே படித்து விட்டு வந்தோம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களால் ஐஏஎஸ் ஆக முடியும், உங்களால் ஐபிஎஸ் ஆக முடியும், உங்களால் ஐஆர்எஸ் ஆக முடியும். கலெக்டராக வாருங்கள், ஒரு எஸ்பியாக வாருங்கள், அதை போல ஒரு மாநகராட்சியினுடைய கமிஷனராக நீங்கள் மலருங்கள். அதோடு நல்ல மனிதர்களாகவும் நேர்மையோடு நீதியோடு நீங்கள் மாறுங்கள். எனவே இந்த மிகச் சரியான வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி மையத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். இன்றே களவு காணுங்கள். உங்கள் களவை மெய்ப்பிக்க வேண்டிய மகத்தான பொறுப்பை நம்முடைய மரியாதைக்குரிய ஆயர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய உயர்ந்த பணியை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.